உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். நவீன நாகரிக உலகிலே நம்மை அதிகமாக பாதிக்கக்கூடிய நோய் என்று சொன்னால் எதிர்பார்ப்பு, ஏமாற்றம். அதை ஆங்ஸைட்டி என்று சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் என்று கூட சொல்லலாம். மன அழுத்தம், மன உளைச்சல், கவலை, இவற்றையெல்லாம் சேர்த்து இது உடலை பாதிக்கக்கூடிய நோயாக அமைகிறது. மனம் கெடும்போதெல்லாம் உடல் கெடுகிறது, உடல் கெடும்போதெல்லாம் மனம் கெடுகிறது. இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இப்படி ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் என்றெல்லாம் வருகின்ற நிலையிலே நவீன மருத்துவர்கள் மயக்க மாத்திரைகளை, தூக்க மாத்திரைகளை தருவது வழக்கம். அது பக்க விளைவுகளை தரக்கூடியதாக விளங்கும். இப்படிப்பட்ட பதட்டமான, ஏமாற்றமான, ஸ்ட்ரெஸ் என்ற மன அழுத்தம், மன உளைச்சல் இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது சாதிக்காய், மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. ஆரஞ்சு சாறு நாம் பருகிவிட்டு தோலை வீசி எறிந்து விடுவோம். அந்த தோலை தீநீராக ஆக்கி நாம் பருகுவதினாலே இந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற மன உளைச்சல் குறைகிறது. அது மட்டுமல்லாமல் ஆரஞ்சு சாற்றோடு போதிய தேன் சேர்த்து, வெறுகடி அளவு சாதிக்காய் சூரணம் சேர்த்து இரவு நேரத்திலே படுக்க போகுமுன் நாம் பருகிவிட்டு படுக்கின்ற நிலையிலே ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே நல்ல உறக்கத்தை தரக்கூடியதாக இந்த சாதிக்காய் ஆரஞ்சு சாறு விளங்கும். விட்டமின் சி செறிந்த ஆரஞ்சினாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே இது நோய் நீக்கியாக, நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குவது மட்டுமல்லாமல் டைஜஷன் என்று சொல்லக்கூடிய செரிமானத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த ஆரஞ்சு சாறு, தேன், அதனோடு சேர்ந்த சாதிக்காய் சூரணம் ஒரு நன்மருந்தாகும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒரு நோய். கொலைட்டிஸ் என்று சொல்லுகின்ற பொழுது கொலான் என்கின்ற மலக்குடல், இந்த மலக்குடலிலே ஏற்படுகின்ற அழற்சி, அதன் உள் இருக்கின்ற மென் திசுக்கள், மியூக்கஸ் மெம்பரைன் என்கின்ற மென் திசுக்கள் அழிவுபடுவது, அதனாலே சீழ்பிடிப்பது, புண்கள் ஆவது, இப்படிப்பட்ட நிலையிலே வயிற்றுப்போக்கு ஏற்படுவது, மலத்தோடு குருதி கலந்து காண்பது, அது மட்டுமல்லாமல் கேன்சர் என்று சொல்லுகின்ற வகையிலே கொலான் கேன்சர் என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவது, டைவர்டிகொலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே இருந்து வரக்கூடிய பகுதியிலே புண் ஏற்படுவது, இப்படிப்பட்ட புண்கள் வாராது காப்பதற்கு இந்த அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை ஒரு நல்மருந்தாகி பயன் தருகிறது. சோற்று கற்றாழையை மேல் தோல் நீக்கிவிட்டு 7 முறை நன்கு நீர் விட்டு கழுவி அதனுடைய விழுதை எடுத்து ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்று 2 வேளை சில நாட்கள் தேனோடோ அல்லது பனக்கற்கண்டோடோ நாம் பருகி வருகின்ற நிலையிலே இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குடலை பற்றிய துன்பங்கள் மட்டுமல்லாமல் மூலம், சீழ்மூலம் இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் வயிற்றிலே ஏற்படுகின்ற டியோடினல் அல்சர், பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய குன்மம் என்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாகவும் விளங்குகிறது. உடலுக்கு பலம் தருகிறது. இந்த ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்து அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது. மொட்டிலிட்டி என்று சொல்லுகின்ற பயணத்தன்மையையும் அது அதிகப்படுத்துகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அனானாஸ் காஸ்மோசஸ் என்று தாவர பெயரலை சுட்டப்பெறுவது பைனாப்பிள்
என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது புரோமெலினேசியே என்கின்ற தாவர குடும்பத்தை சார்ந்தது. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இதில் புரோமெலின் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கின்றது. இந்த புரோமெலின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாக, குறிப்பாக புற்று வாராது தடுக்கின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த புரோமெலின் என்கின்ற சத்துவத்தை இது பெற்றிருப்பதனாலே, இதை நாம் அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே, இது ஒரு ஆன்டிஹெல்மின்த்திக் என்கின்ற வகையிலே வயிற்றிலே இருக்கிற பூச்சிகளை, குறிப்பாக பின்வாம் என்று சொல்லக்கின்ற கீரிப்பூச்சிகள், அஸ்காரியாசிஸ் லுமெம்பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்கள், நாக்குப்பூச்சிகள் என்று சொல்லுவது வழக்கம், டேப்வாம் என்று சொல்லக்கூடிய நாடாப்புழுக்கள், இவற்றையெல்லாம் வெளித்தள்ளி குடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகவும், ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. அதோடு கூட அல்லாமல் இது வயிற்று புண்களை ஆற்ற வல்லக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மாதவிலக்கை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை அதிகமாக கர்ப்பிணிகள் உண்பதை தவிர்க்க வேண்டும். இது கருச்சிதைவை, அதாவது 3 மாத கால கருச்சிதைவை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இந்த பைனாப்பிள் விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக திகழ்வதனாலே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக வயிற்று வலி என்று வந்து சொன்னால் ஒரு பச்சை கலர் வாங்கி சாப்பிடுங்கள், சரியாகிவிடும் என்று நம் பாட்டிமார்கள் சொல்லுவார்கள். 12 பைசா 2 அணா என்று சொன்னால் ஒரு கலர், பச்சை கலர், அதில் பைனாப்பிள் எசன்ஸ் கலந்திருக்கும். அந்த பைனாப்பிளுடைய அரோமா என்கின்ற மனமே இந்த வயிற்று வலியை, ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற நிலையிலே வயிற்று கடுப்பை போக்கி சீதக்கடுப்பை நீக்கியிருப்பதாக நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த பைனாப்பிள் சாறு என்பது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, எலும்புகளுக்கு பலம் தருகிறது, புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. பாரசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகளான வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. இந்த பைனாப்பிள் இதய ஓட்டத்துக்கு நலம் தரக்கூடியதாகவும், ஃபேட் பர்னர் என்று சொல்லக்கூடிய வகையிலே கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளித்தள்ளி இதய நாளங்களை சரியான வகையிலே ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் விளங்குகிறது என்பதையும் நாம் இங்கே மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பைனாப்பிள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு அன்னாசி பழத்தோட இலை, காய் மற்றும் பழம் இவற்றின் மருத்துவ குணங்கள் என்ன, இவற்றை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம அன்னாசி பழத்தை பயன்படுத்தி ஒரு வலி நிவாரணி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அன்னாசி பழம், சுக்கு, நாட்டு சர்க்கரை, மஞ்சள், சீரகம். நன்கு கனிந்த அன்னாசி பழத்தை நம்ம தோல் நீக்கிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அன்னாசி பழம் நம்ம ஒரு 20 to 30 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அன்னாசி பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்று வலியை உண்டாக்கும், அதே போல் அதிகமாக சாப்பிட்டோம்னா தொண்டை கட்டிக்கும். கர்ப்பிணி பெண்களும் கர்ப்ப காலத்தில் அன்னாசி பழத்தை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். இதோட வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்தும் வலியை குறைக்கக்கூடிய மருந்தாக செயல்படுறதுனால நம்ம இனிப்பு சேர்க்குறோம். கொஞ்சம் சுக்கு பொடி, சுக்கு வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அதை சேர்க்குறோம். அதே போல் சீரகம் சிறுநீர் பெருக்கியாக செயல்படும், சீரகம் கொஞ்சமாக. மஞ்சளும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக்காக இருக்கிறதுனாலையும் ஒரு பிளட் தின்னராக இருக்கிறதுனாலையும் நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். அன்னாசி பழமும் ஒரு சிறந்த பிளட் தின்னராக செயல்படும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கால்களில் வலி ஏற்படும், மூட்டு வலி ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க அன்னாசி பழத்தை வாரம் 2 முறை மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல்
வயிற்று வலிக்கும் நம்ம நார்மலாக ஹெவி ஃபுட் ஏதாவது சாப்பிட்டு இன்டைஜஷன் ஆச்சுன்னா ஏற்படக்கூடிய வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். ஒற்றை தலைவலி இருக்கும்பொழுதும் இந்த அன்னாசி பழம், மஞ்சள், சீரகம், சுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஜூஸாக குடித்தோம்னா தலைவலியும் சீக்கிரம் சரியாகும். இதோட கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இந்த மருந்தை வடிகட்டாமல் நம்ம ஃபைபரோடு அப்படியே எடுக்கும் பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு லாக்ஸேட்டிவாகவும் செயல்படும். அன்னாசி பழத்தோட இலைகளை நம்ம குழந்தைகளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டிவார்மிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம். அன்னாசி பழ இலைகளை நல்லா வெதிப்பிட்டு அதை நசுக்கி பிழிஞ்சோம்னா சாறு வரும். அந்த சாறு நம்ம 5 ml அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட தேன் மிக்ஸ் பண்ணி வாரம் ஒரு முறைன்னு 3 வாரங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் நமக்கு சிறுநீர் சரியாக வராத பொழுது, நீரடைப்பு இருக்கும் பொழுது அன்னாசி பழத்தோட இலைகளை நசுக்கி அதை நீரில் இட்டு கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணி குடித்தோம்னா ஒரு டயூரிட்டிக்காக செயல்பட்டு சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தா இருக்கும். கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும். அன்னாசி பழம், சுக்கு, மஞ்சள், சீரகம், வெல்லம் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது, வாரம் 2 முறைன்னு எடுத்துட்டு வரும்பொழுது ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் வெரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடிய கால்வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் தலைவலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, அன்னாசி பழத்திலே கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், விட்டமின் சி, புரோமெலின் என்று சொல்லக்கூடிய அத்துணை வேது பொருட்களும் மிகுதியாக விளங்கியிருக்கிறது. இதை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆன்டிஹெல்மின்டிக் என்கின்ற வகையிலே வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது. இந்த சத்து பொருட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு எமனகோக் என்கின்ற வகையிலே மாத விலக்கை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சரியான வகையிலே மாத விலக்கு வாராத பெண்கள் மாத விலக்கை எதிர்பார்க்கின்ற 10 நாட்களுக்கு முன்பாக அன்றாடம் ஒரு துண்டு இந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டு வருவதனாலே மாத விலக்கு முறைப்படி ஆகும். அது மட்டுமல்லாமல் வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய, நௌசியா என்று சொல்லக்கூடிய குமட்டல், வாந்தி இவை வருகின்ற பொழுது இந்த அன்னாசி பழத்தை சுவைப்பதினாலே வாந்தியிலே இருந்து விடுதலை கிடைக்கிறது. குமட்டலிலே இருந்து நமக்கு சுகம் கிடைக்கிறது. தலைவலியை போக்கக்கூடியதாக, நரம்பு மண்டலத்துக்கு பலம் தரக்கூடியதாக, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக, முக வசீகரத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. சிலருக்கு அன்னாசி பழம் சாப்பிடுகின்ற நிலையிலே உடலுக்கு குளிர்ச்சியாகி போனது, சளி பிடித்து கொண்டது என்ற பயம் இருக்கின்ற நிலையிலே ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு முத்தோஷ சமணி என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வாத, பித்த, சிலேத்துமத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாகவும், ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற ஒன்றாகவும், ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற நிலையிலேயும் பயன் தருவதனாலே அன்னாசி சாரோடு சுக்கு சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, உணவாகின்ற அன்னாசி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.